தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரளாவை சேர்ந்த பிரபல ராப் பாடகர் ஹிரன்தாஸ் முரளி என்பவர் மீது பெண் மருத்துவர் ஒருவர் அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். பிரபல ராப் பாடகராக அறிமுகப்படுத்தப்பட்டவர், சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமான ராப் பாடகரான வேடன் என்று அழைக்கப்படும் ஹிரன்தாஸ் முரளி மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த புகார் தொடர்பான பின்னணி என்ன, சொல்லுங்க. மோகன், கேரளாவில் சாதி எதிர்ப்பு மற்றும் சமூக உணர்வுள்ள பாடல்களை பாடி வருவவர் ராப் பாடகர் ஹிரன்தாஸ் முரளி. இவர் வேடன் என்று மக்களால் அழைக்கப்படும் இவர் சில படங்களிலும் பாடல்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக மஞ்சுமல் பாய்ஸ், அதே போன்று தற்பொழுது உள்ள நரிவேட்டை உள்ளிட்ட படத்திலும் பாடல்களை எழுதி அவர் பாடியிருக்கிறார். மிகவும் பிரபலமான இவர் இப்பொழுது இளம் பெண் மருத்துவர் ஒருவர் இவர் மீது பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாக கொச்சி திருக்காட்டுறை காவல் நிலையத்தில் புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த 2021 முதல் 23 வரையிலான ஆண்டுகளில் பல முறை அவரை பல்வேறு இடங்களில் அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் அந்த புகார் மனுவில் கூறியிருக்கிறார். 2021 அவர் இன்ஸ்டா மூலம் வேடனை தொடர்பு கொண்டதாகவும் அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நட்பாக பழகியிருந்த நிலையில் பல முறை அந்த இளம் பெண் மருத்துவரிடம் வேடன் 31,000, 6,000, 16,000 என பல முறை தனக்கு இந்த ஆல்பம் வெளியிட பணம் வேண்டும் என கேட்டு அவரிடம் இருந்து பணம் பெற்றதாகவும் அந்த புகார் மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி 2023 வருடத்துக்கு பிறகு வேடன் மீது சந்தேகம் ஏற்பட்ட அந்த இளம் பெண் மருத்துவர் அவர் மீது ஒரு கட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதன் பின் இருவரும் புரிந்ததாகவும், ஆனால் தற்பொழுது பார்க்கும் பொழுது பல இளம் பெண்களுடன் வேடனுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். அது மட்டுமின்றி வேடன் தற்பொழுது பல பாடல்கள் மூலம் அவர் பிரபலமாக வரும் இந்த நிலையில் பல இளம் பெண்களும் நெருங்கி பழகுவதாகவும், எனவே அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தான் தற்பொழுது இந்த புகார் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் போலீசார், திருக்காட்டுறை காவல் நிலைய போலீசார் வேடன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். முதல் கட்டமாக புகார் அளித்த இளம் பெண் மருத்துவரை காவல் நிலையம் அழைத்து தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையை பொறுத்த அளவில் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் வேடன் தற்பொழுது இனி விசாரணைக்கு பின் வேடனை அழைத்து விசாரிக்கப்படுவார்கள் என தெரிய வருகிறது. அது மட்டுமின்றி ஒரு கைது செய்யப்படலாம் என்ற ஒரு கோணத்திலும் தற்பொழுது போலீசார் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே வேடன் மீது கடந்த 2004 வருடம் வாய்ஸ் ஆப் வாய்ஸ்லெஸ் என்ற ஆல்பம் மூலம் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்ததாக ஒரு புகார் என்பது, குறிப்பாக பாலக்காடு நகராட்சி உறுப்பினர் மினிகுமாரி என்பவர் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு புகார் என்பதை அனுப்பியிருந்தார். அதன் தொடர்பாக தேசிய குற்றப்புலனாய்வு துறை அதற்கு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அதன் பின்னராக பார்க்கும் பொழுது அவர் அணிந்திருந்த அந்த புலிப்பல் என்பது புலியின் உண்மையான பல் என வனத்துறை ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இந்த வழக்குகளை பார்க்கும் பொழுது அவர் காழ்ப்புணர்ச்சியாக அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு என வேடனின் ஆர்வலர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் தற்பொழுது உள்ள வழக்கு என்பது விசாரணைக்கு பின்னர் தான் அது உண்மை தன்மை என தெரிய வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக அணுகிற பொழுது வேடன் குறிப்பிடுவதாவது, இந்த வழக்கு தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்து நாம் நீதிமன்றத்தில் அணுக முடிவு செய்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது கடந்த 2 வழக்குகள் வேடன் மீது போடப்பட்டிருக்கும் நிலையில் அது காழ்ப்புணர்ச்சியான ஒரு வழக்காக பார்க்கப்பட்டாலும் இந்த வழக்கை பொறுத்த அளவில் அவர் உண்மையாக குற்றம் செய்தாரா இல்லையா என வரும் நேரங்களில் விசாரணைக்கு பின்னர் தான் தெரிய வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இளம் பெண்ணிடம் தற்பொழுது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் வரும் நேரங்களில் குறிப்பாக இன்று அல்லது நாளைய தினம் தொடர்ச்சியாக வேடனை அழைத்து விசாரணை என்பது செய்யலாம் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மோகன், ரமேஷ்குமார், இது குறித்து வேடன் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது?
நிச்சயமாக மோகன், வேடன் தரப்பில் தற்பொழுது தொடர்பு கொண்ட நேரத்தில் இந்த வழக்கு தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வரும் காலங்களில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்பொழுது நீதிமன்றத்தை நாங்கள் அணுகி அதற்கான பதிலை கொடுப்போம் என அவர்களின் விவரம் என்பது தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வேடன் தற்போது கோழிக்கோட்டில் இருக்கும் அந்த அவர் வழக்கமாக தங்கும் வீட்டில் தற்பொழுது தங்கி வருவதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் போலீசார் தரப்பில் முதல் கட்டமாக புகார் அளித்த அந்த இளம் பெண் மருத்துவரை அழைத்து விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி வரும் நேரங்களில் குறிப்பாக அந்த விசாரணை முடிந்த பின்பு வேடனை திருக்காட்டரை காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தப்படலாம் எனவும், இந்த குற்றம் என்பது உறுதி செய்யப்பட்டால் வேடன் கைது செய்யப்படலாம் எனவும் தற்பொழுது மக்கள் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமின்றி வழக்கறிஞர் தரப்பில் கேட்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் வரும் பொழுது அதற்கான சாட்சியங்களும் சிலதான், அதே போன்று ஆதாரங்களும் உறுதிப்படுத்தப்பட்டால்தான் குற்றவாளியாக கைது செய்யப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணைக்கு பின்னர் தான் இதன் உண்மைத்தன்மை தெரிய வரும். மோகன், பிரபல ராப் பாடகர் வேடன் மீது பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.